வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா 5:19 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தாஜ்மஹாலுக்கு தான் போகிறோம். தாஜ்மஹால் வந்து 6 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ நம்ம ரூம் வந்து கச்சா முச்சான்னு வச்சுருந்தோம்ல, ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பவர் பேங்க்கும் சார்ஜர் போட்டுட்டு இப்போது கிளம்ப போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ரூம் க்ளீன் பண்ணிடலாம். காலையிலே எழுந்தோடனே தூக்கத்தில் லைட்டாக வளர்றேன். நண்பர்களே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ கிளம்பும் போது ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, 5:30 மணி ஆகுது. 5 மணிக்கு நம்ம பசங்களுக்கு வந்து ட்ரெயின். ஏன்னா முபாரக் வந்து திரும்ப வரல. அதனால் நம்மளோட நண்பன் குண்டு பையனோட ரஃபாக்கு வந்து இன்னும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஆக்ராவா இது ஹைதராபாத் நாகப்பூர் அங்கே வந்து வண்டி இருக்குது. அங்கே வந்து குண்டு பையனும் அவினாஷ் வந்து தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ட்ரெயின் ஏறிட்டாங்களா இல்லையான்னு கால் பண்ணிக்கோ. எடா ஏறிட்டிங்களா ட்ரெயினு? சரி ஓகே, பார்த்து வாங்க. நண்பர்களே, இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். கையில் எது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரைபாடு. ஸோ இது வந்து ட்ரைபாடோட கீழே வர்றது. அண்ட் இது வந்து இன்ஸ்டா 360 வருது. இது வந்து சின்ன ஒன்று மாற்றுவாங்க. ஸோ வந்து நம்ம வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே நம்ம போகலாம் தாஜ்மஹாலுக்கு. ஆக்சுவலி இதோ நேராக தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் தாஜ்மஹால். நம்ம பக்கத்தில் ஏதாவது ரூம் வச்சுருக்கோம். நம்ம நண்பர் தான் நம்மளுக்கு ரூம் பார்த்து கொடுத்துருந்தாப்புல. காலையிலேயே வடக்கு நண்பர்கள்லாம் போயிருக்காங்க. நானும் வடக்கான மாதிரி போயின்னு இருக்கேன். அடைப்போம் ஒரு நிறையாக நடந்து. ஸோ இங்கே தான் இருக்குது இதோ டிக்கெட் கவுண்டர். நீங்கள் ஒரு போர்டு போட்டிருக்கு, ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே மேலே தாஜ்மஹால் 1 கிலோமீட்டர்னு போட்டுக்குது, டிக்கெட் கவுண்டர் 1ன்னு இங்கே போட்டுக்குது. என்ன கதைன்னு தெரில. தாஜ்மஹால் कैसे जाएगा அப்படின்னா தாஜ்மஹால் इधर से நண்பர்களே நம்மளை ஸ்கேம் வச்சுட்டாங்க. 500 மீட்டர்னு சொல்லி 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? பாருங்கள், நடந்து போயின்னு இருக்கேன். எல்லாம் ஓடுறாங்க குடுன்னு. அங்கே ஃபாரினர்ஸ் போகிறாங்க, அவங்க கூட போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, சில்லுன்னு. ஓகே, நல்லா இருக்குது. உள்ளே போனால் காலையில் டைம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே ஃபாகா தாஜ்மஹால் மட்டும் இந்த மேலே இருக்க அந்த 4 கோபுரம், அந்த சென்டரில் இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். சன்ரைஸ் அப்போ சன்செட் அப்போ வரலாம்னு தெரியல, ஆனால் காலையில் டைமில் சூப்பராக இருக்கும். பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை நேரில் பார்க்க போகிறோம். முபாரக்கு தான் மிஸ் பண்ணுறேன். புக்கிங் கவுண்டர்னு இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கு புக்கிங் கவுண்டர்னு தெரியல. அது தற்கூறிங்க. நான் இங்கே தான் புக்கிங் கவுண்டர்னு தெளிவாக கொட்டலத்தில் போட்டுருக்குல்ல. இங்கே போய் டிக்கெட் வாங்கணும்ல. அறிவிட்டத்தனமாக அங்கே போனால் டிக்கெட் வாங்கிட்டியா? போய் டிக்கெட் வாங்க. நண்பர்களே, டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் டிக்கெட்டு. நான் வந்து 50 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்கேன். 2 டிக்கெட் இருக்குது போல். 250 வந்து உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு தொடர்றதுக்கு நினைக்கிறேன், அது தெரில. இது வந்து நான் வெறும் தாஜ்மஹால் மட்டும் பார்த்தா போதும், நம்மளுக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. சரி ஓகே, அதனால் 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐஸ் பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நண்பர்களே, உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே தான் இருக்குது என்ட்ரி. வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரில. ட்ரைபாட் எடுத்துன்னு போகக்கூடாது, வெளியே எடுத்துன்னு போகணுன்ட்டு பிடிக்கிட்டாங்க. கடுப்பாயிடுச்சு. வெளியே போயிட்டு ஒரு டீ கடையில் டீ வாங்கிக்கோ, இங்கே வச்சுட்டு போ அப்படின்னா. என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்னா, சரி 50 ரூபா கொடு, போயிட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டான். சரின்ட்டு அப்படியே உள்ள அந்த வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னா என்ன கதைன்னு தெரில. பார்க்கலாம், அது கேட்டால் தெரியுமா என்ன தெரில. நண்பர்களே, என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது தாஜ்மஹால். இருக்கு பாருங்க இல்லையா? இல்லை போக அப்படியே ஆர்வம். நண்பர்களே, தாஜ்மஹால் உள்ளே போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நான் முடிக்கிறேன். ரெடி 1 2 3. ஆக்சுவலி நான் இதுக்கு தான் சீக்கிரமாக வந்தேனே, இதை பார்க்கணும் அப்படின்றதுனால. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. இதுதான் சீக்கிரமாக வந்தேன். அதுக்குள்ளே வெளியே நம்மளை நோண்டி லேட் பண்ணி விட்டானுங்க. சரி ஓகே, இந்த 50 ரூபா டிக்கெட் எவ்வளோக்கு ரொம்ப முடியுதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, எல்லோரும் கையில் கோன் மாதிரி அதை வச்சு ஏதோ பண்ணுறாங்க. நம்ம இப்படி வச்சா வருமா ஆங்கிள்?
ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் ஃபோன் வச்சா கீழே நிற்க மாட்டேங்கிறான். அதனால தான் அந்த கருமத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வேறு பிடிக்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ யாராவது எடுக்க சொல்லலான்னு பார்த்தா எல்லாம் வெள்ளைக்காரங்களாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதோ. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா இந்த சைடு அப்படியே மாஜாவாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருந்துச்சு, இப்போயும் நல்லா தான் இருக்குது. நண்பர்களே, சன்ரைஸ் ஆகுது. அப்படியே அந்த இடத்துல சூரிய ஒளி பட்டோன்னு அப்படியே லைட்டாக ஒன்றும் இல்லை, சும்மா தான். நண்பர்களே, அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இதுக்கு மேலே தனியாக இருந்து இங்கே ஒன்றும் பிடுங்க முடியாது. நானும் வீடியோ எடுத்த சும்மா அங்கே இங்கேன்னு வச்சு பார்த்தேன். எதுவுமே நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். தெரில, ஏதாவது ஃபோட்டோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல. நான் இருக்கிற மாதிரி எதுவும் எடுக்க முடியல. வீடியோ எடுத்துருக்கேன், அதுலேருந்து வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம 10 மணிக்குள்ளே ரூம் செக் அவுட் பண்ணோம். இப்போ போயிட்டு போகலாம். நல்லா வெளியே போயிட்டு பார்க்கலாம். நண்பர்களே, இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இல்லை, நிறைய அர்த்தம் இருக்குது போல் எல்லாத்துக்குமே. அது வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க, அதில் போய் பார்க்கணும். வெளியே வந்துட்டேன். இப்போ போயிட்டு அவனுக்கு வேறு ஒரு 50 ரூபா அழுவும். நான் அந்த போயின்னு இருக்கேன். அமெரிக்கன் காஃபின்னு இருக்கா, இங்கே தான் கொடுத்துருந்தேன். क्या काम है मेरे को? पीने के पानी दे பின்னாடி வேறு ஹிந்தி பாட்டு ஒன்று இது கேட்குதா என்னன்னு தெரியல. ஸோ நீங்களும் யாராச்சும் தாஜ்மஹால் வரீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உள்ளே என்னென்னலாம் அலோடு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரைபாடு, அப்புறம் இது ஸ்நாக்ஸு, ஐயோ வேறு என்ன சொன்னார், என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னா மெடிசன் எடுத்துக்கோங்க. மெடிசன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. மிச்சதெல்லாம் நீங்கள் எது எடுத்துகிட்டு போனாலும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. வெளியே போட ஐயோ ராஸ்கால் அப்படின்னு என்ன மாதிரி என்ன அனுப்பிச்சி விட்ட மாதிரி. அண்டு வெளியே லோக்கல்ஸ் இன்னும் நீங்கள் ஏதாவது பொருள் சப்போஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வைக்கணும் அப்படின்னா வெளியே கடை இருக்கும், அங்கே அவங்கக்கிட்ட காஃபி அந்த மாதிரி எதாவது வாங்கி குடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். உள்ளே வச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். போயிட்டு என்ன மாதிரி வந்து தண்ணி கேட்டிங்கன்னா காஃபி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு நடந்து போயிடலாம் மஜாவா. நண்பர்களே, அதே மாதிரி எனக்கே தெரியுது, நான் என்னமோ என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு ஒரு 2 நாளாக வளர்றன்றது எனக்கே தெரியுது. ரொம்ப வளர்றேன் போல். அது ஏன் என்ன கதைன்னு தெரியல. எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் வந்தேன். ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஆனால் என்னமோ ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது. அது வந்து தனியாக இருக்கிறதுனாலையா இல்லை என்னன்னு தெரில. கூடிய சீக்கிரம் என்ன நானே சரி பண்ணணும். நண்பர்களே, ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ட்ரெஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம டவல் எடுத்துகிட்டு வரமா வந்துட்டு, அதனால் நேற்று போட்டு டிஷர்ட்லேயே துவைச்சிட்டேன். அது ஈரமாக இருக்குது, அதனால் ஃபேன் காற்றுல காய வச்சிட்டேன். இப்போ வந்து நேற்றே நம்ம வந்து செயின் டைட் பண்ணோம், ஆனால் இருந்தாலும் லூஸாக தான் இருக்குது. அது வேணால் போகிற வழியில் டைட் பண்ணிக்கலாம். அந்த டூல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. டெல்லியில் ஒரு நாள் இருந்துட்டு போகலாமா? இன்றைக்கி 26ஆம் தேதி தான் ஆகுது. நம்ம 31ஆம் தேதி தான் லடாக்கில் இருக்கணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே வேறு ஏதாவது சுற்றுறதுக்கு இடம் இருந்தால் சரி இந்த ரூம்லேயே அப்படியே எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன். யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். ஃபஸ்ட்டு யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, அதனால் பேக்கெலாம் பேக் பண்ணிட்டு ஜெய்ப்பூர் கிளம்பிட்டேன். அதுதாங்க, ரூமை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது ஒரு மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில. கண்ணெல்லாம் கலங்குது. அழுதுறோன்னு ஒரு வேலை அழுவோண்ணா. ஹலோ சிபி, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. மாதிரி தெரியலடா, திடீர்னு பயமாக இருக்குதுடா. எங்கே போகிறது? அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்டா காலையிலே. ராஜஸ்தான் போகலாமா இல்லை சென்னை திரும்பலாமா தெரியலடா, திடீர்னு ஒரு மாதிரி இருக்குதுடா. சென்னை வந்துட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னடா எதனா விட்டுட்டேண்ணா. வண்டி ஆன் பண்ணிட்டு பத்திரமா கூப்பிட்டு போயிடுறா.
ஸ்டாண்ட் யூடர்ன் போடணும். எங்கே போகிறேன்? ராஜஸ்தான் போகிறேன். லெஃப்ட் எடுத்து மெயின் ரோட்டில் போய் ஒரே ரோடு காட்டுது. ஸோ நம்ம தங்கி இந்த ரூம் பார்த்திங்கன்னா 650. அதுக்கு முன்னாடி தங்கின ரூம் வந்து 700. 2 நாள் தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். இன்றைக்கி டே 3. எதுவுமே என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. என் வாய்ஸே மாறிச்சே. தைரியம் கொடுங்க நண்பர்களே, தைரியம் கொடுங்க நண்பர்களே. நண்பர்களே, சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு கிடைக்கும், ஆனால் நான் போய் சாப்பிடல. ஜூஸ்க்கு ஃபஸ்ட்டு மதியானம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கும். நண்பர்களே, நான் எதுக்கு இப்போ டெல்லியிலேருந்து, அதாவது ஆக்ராவிலேருந்து எதுக்கு ஜெய்ப்பூர் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு டெல்லியில் இருந்தால் ஏதோ திரும்ப வீட்டுக்கு போயிடு அப்படின்னு தோணுன்னே இருக்கேன். ஏன்னா 1900 கிலோமீட்டர்ஸ் தான் 2 நாளில் வந்துட்டேன். எப்படி ஓட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கும் தெரில. நானே ஃப்ரெண்டுக்கிட்ட அபுக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு இது எப்படிடா போனேன் 2 நாளில் அவ்வளோ கிலோமீட்டருன்னா, தெரிலடா எப்படியோ வந்துட்டேன், எப்படி வந்தேனே தெரில, நான் பாட்டும் ஓட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு. இன்னும் வந்துட்டேன். ராஜஸ்தானுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 118 கிலோமீட்டர் தான் இருக்குது. எத்தனை மணிக்கு ரீச் ஆவான்னு போட்டிருக்கு? 3:12க்கு ரீச் ஆவான்னு போட்டிருக்கு. அங்கேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன் நினைக்கிறேன். ரூம் செக் அவுட் பண்ணிட்டு 10 மணிக்கிட்ட கிளம்புனேன். வந்துட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக. நண்பர்களே, சாப்பிட்லான்னு வந்தேன். நம்ம சப்பாத்தி, வெங்காயம், அப்புறம் தால், இது என்னன்னு தெரியல, ஏதோ குழம்பு. இங்கே வந்து இதோட 3ஆவது வாட்டி சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் சப்பாத்தி. ஒரு வாட்டி ஒரு டேஸ்ட் இருக்குது. லைட்டாக கல் மாதிரிக்கிறேன். எதை கூட வச்சு சாப்பிட்ணுன்னா தெரிய மாட்டேங்குது. இதுக்கு தால் இருக்கு. இது வந்து 2 சப்பாத்தி, இந்த குழம்பு எல்லாம் சேர்த்து 100 ரூபா. இந்த மாதிரி சும்மா உட்காரும்போது ஒன்றும் ஜோன் அவுட் ஆகிப்பேன். இல்லைன்னா ஏதாவது யோசிச்சுனே இருக்கேன். ஏதாவது யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுனே இருக்கேன். நண்பர்களே, ஜெய்ப்பூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம ரூமுக்கு தான் மேப் போட்டிருக்கேன். இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவேன்ட்டு. சரி, பக்கத்தில் பெட்ரோல் கரெக்டாக காலி ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. சரி, பெட்ரோல் போடலான்னு வந்தேன். கேமரா மாட்டிட்டு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் லைட்டாக ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நான் உஷாராக தான் இருந்தேன். 0 பார்த்துனே இருந்தேன். ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல்லுன்னேன். 100 ரூபாய்க்கு போட்டு நிறுத்திட்டான். 100 ரூபாய்க்கு போட்டு நிறுத்திட்டு டேங்க் ஃபுல் தானே சொன்னேன் அப்படின்னா. ஆமாம், டேங்க் ஃபுல் தான் சொன்னேன் அப்படின்னா. சரி, வெயிட் பண்ணு, பேமெண்ட் பண்ணி 2 பேமெண்ட் பண்ணிட்டேன். 100 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை அப்படியே கண்டினியூ பண்ணான். வெயிட் பண்ணு, எதுக்கு பெட்ரோல் போடுற அப்படின்னோடனே, இது மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. சரி, ஓகே, மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கரெக்டாக பண்ணிட்டேன். 900 டேங்க் பிடிச்சது. 900 டேங்க் பிடிச்சது. ஃபஸ்ட்டே 100 ரூபா பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 800 பண்ணேன். கரெக்டாக தான் பண்ணேன். என்னடா இது டன்னலு? எப்பட்றா? இங்கே ஃபஸ்ட் டைம் டன்னல் உள்ள பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். கரெக்டாக கண்மணி அன்புடன் காதல் அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. ஆஹா, இங்கே ஒரு ரோடு போகுதுப்பா. ஜாலியாக இருக்கு. மலைக்குள்ள மஜாவாக நோண்டி இருக்காங்களே. ஓ மை காட். ஜாலி 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 ஜாலி. ஐயோ, டனல் முடிய போதே. நண்பர்களே, ரூமுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ரூமு. ஸோ இங்கே தான் நான் படுக்க போகிறேன். கீழே வந்து ஒரு லக்கேஜ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில பொருட்கள்லாம் நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு போக போகிறோம். இது டக்குன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம். நண்பர்களே, பஜாருக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், 400 மீட்டர் தான் இருக்குது.
அதனால சரி பக்கத்தில் தானே இருக்குது, வண்டி எங்கே விட்டு நடந்து போயிடலாமேன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது. இது வேறு என்ன வைப்ரேட் ஆகினே இருக்குது, ஒழுங்காக நடடான்னு வைப்ரேட் ஆகினே இருக்குது. இப்போ போகிறோம், நம்ம நண்பர்களுக்கு கிஃப்ட் வாங்குகிறோம். இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கால் வேறு வலிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரூமுக்கு வந்துட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் இதுக்கே டைம் வரும், பார்ப்போம். நண்பர்களே, வழி தெரியாமல் சுற்றி போயின்னு இருக்கேன். கேட்டால் இந்த சந்தை அந்த சந்தைன்றாங்க. அப்படியே போயிட்டு இந்த லெஃப்ட் எடுக்கணுமா, அந்த லெஃப்ட் எடுத்து உள்ள நடக்கணும் அப்படின்றாங்க. இல்லை இங்கேருந்து இந்த இதில் இந்த நேரம் வந்தோடனே இங்கே தான் கடை, இந்த கடை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோடனே வந்து பேசினேன். அவர் பாட்டு நேற்று பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நண்பர்களே, கலர் செட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன், அப்புறமா இப்போது இந்த இடத்துல பார்த்துன்னு இருக்கேன். இதில் 2 டிசைன் சொல்லிட்டேன், இப்போ இதில் 2 டிசைன் சொல்லியிருக்கேன். சொல்லணும் அதுக்காக கலர் பார்த்துன்னு இருக்கேன். இந்த கலர் நண்பர்களே, இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆகுமோ, அதனால் நான் இது ஒன்று மட்டும் எப்படி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க. வளையல் வாங்கிட்டு சாப்பிட்லாம் நடந்து போனேன். அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் போல், அதனால் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவரு. நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் நடந்துருப்பேன். சாப்பிட்ற கடையும் ஒன்றும் காணும். பேசாமல் தண்ணி கேனும் பழமும் வாங்கி சாப்பிட்டு மூடிட்டு படுத்துக்க போகிறேன். அதான் பண்ண போகிறேன். கடையே கண்ணுக்கு தெரியல, ஏதோ ஒரு கடை மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா ஏதோ இந்த கடை, அது என்னது, பாதி பேர் மறந்துடுறேங்க, ஸ்வீட்டு கடை. இங்கே பழங்கடை பார்த்தேன். நண்பர்களே, வாழைப்பழமும் தண்ணி கேனும் வாங்கிட்டேன். சரி, ரூமுக்கு நடந்து போயின்னு இருக்கேன். ரூம் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. எனக்கு வந்து சோதனையை பாருங்கள்.